வணக்கம் நண்பர்களே, நாசாவினுடைய ஆர்டெமிஸ் 2 திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டங்கிறது ஆர்டெமிஸ் 3 திட்டத்தினுடைய ஒரு முன்னோடி திட்டம் தான். ஏன்னா அந்த ஆர்டெமிஸ் 3 திட்டத்தில் நிலவுல மீண்டும் ஆட்களை தரையிறக்கிறது தான் நாசாவினுடைய மிகப்பெரிய திட்டம். அதற்கு முன்னோடி திட்டமாக நிலவை சுற்றி வந்திருக்காங்க. ஃபுல்லாகவே சுற்றிட்டு திரும்பி கீழே தரையிறக்கிறது இந்த திட்டத்தினுடைய ஆர்டெமிஸ் 2 திட்டத்தினுடைய நோக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதி கிளம்பிய விண்கலம் 10 நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறக்கியிருக்காங்க வெற்றிகரமாக. அதுவும் என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி கிளம்பிய விண்கலம் ஃபஸ்ட்டு 2 தடவை நம்ம பூமியை சுற்றி இருக்குங்க. எதற்காகனா, அந்த விண்கலத்தில் ஏதேனும் பழுது இருக்கா, சரியாக தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக முதல்ல பூமியை 2 வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நிலவை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. நிலவை பயங்கரமாக சுற்றி இருக்காங்க. அதாவது இதற்கு முன் மனிதர்கள் செல்லாத இடம் நிலவினுடைய மறுபக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சூரிய கிரகணத்தை பார்த்துருக்காங்க. அதாவது நிலவு சூரியனை மறைக்கக்கூடிய விஷயம். நிலவுல இருந்து பூமி, அதாவது நிலவுல இருந்து பூமி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது பூமி உதயமாகிறது. நம்ம நிலவு உதயமாகிறத பார்த்துருப்போம், சூரியன் உதயமாகிறத பார்த்துருப்போம். ஆனால் பூமி உதயமாகிற ஒரு விஷயத்த இந்த 4 பேர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,06,771 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த 4 பேரும் போயிட்டு வந்திருக்காங்க. டோட்டலா இந்த விண்கலம் பயணித்த தூரம் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்க. இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான திட்டமாக தான் இருக்கு. இது நிலவுல தரை இறங்கல, அது மட்டும்தான். அப்போலோ 13 வந்து தரை இறங்கிட்டு வந்தாங்க, இது தரை இறங்கல. பட் அப்போலோ போன தூரத்தை விடவே இது அதிகமாக போயிட்டு வந்திருக்காங்க. அப்போலோ போகாத இடமெல்லாமும் இந்த விண்கலம் போயிட்டு வந்திருக்குங்க. அந்த விண்கலத்தில் பயணம் செஞ்ச 4 பேர் யாருன்னா, ரீப் வைஸ்மேன், அவர் தான் கமாண்டர். ஓகேங்களா. விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச், ஜெர்மி ஹேன்சன், இவங்க 4 பேர் தான் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த விண்கலம் ஃபுல்லாக நிலவை சுற்றிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது, நம்ம வளிமண்டலத்தில் நுழையும் போது அந்த வைஸ்மேன், அதாவது கமாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வளிமண்டலத்தில் நுழையிறோம் அப்படிங்கிற விஷயத்த நாசாவுக்கு சொன்ன உடனே நாசா ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நாம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதான் பதிலாக கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அதாவது அந்த திட்டத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம், நாம் திரும்பி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் சூசகமாக சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் வெற்றியும் கண்டுட்டாங்க. அதாவது மனிதர்கள் இதுவரை போகாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பார்க்காத விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நிலவில் இதுக்கு முன்னாடி பார்க்காத எரிமலைகள், பள்ளத்தாக்குகள்லாம் புதுசாக 2 மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளை நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம். அதாவது 2028 ஆர்டெமிஸ் 3 திட்டத்தின் மூலம் நிலவுல தரை இறங்க போறாங்க அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலம் உறுதியாகி இருக்குன்னே சொல்லலாம். அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதற்கு இவங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இந்த திட்டம் அவங்களுக்கு பயங்கரமாக வெற்றியும் கண்டுட்டாங்க. இது திட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிலவுக்கு மிக அருகில், அதாவது 6,545 கிலோமீட்டர் பக்கத்தில் போயிட்டு நிலவை சுற்றிட்டு வந்திருக்காங்க. நிலவை மிக அருகிலேயே பார்த்துட்டு வந்திருக்காங்க. நன்றி.